ஓகே. ஆகஸ்ட் 21, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னா, ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பேசியிருப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்மோட பேர் பார்த்துக்கோங்க, RSVCயோட அம்ரித் அப்படின்றது அந்த பிளாட்ஃபார்மோட பேர். ஓகேவா? இது வந்து வளன்னு இருக்கும். நான் சொல்றதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிளாட்ஃபார்மோட பேர் என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணது யாருன்னு தெரியணும். 2 பேர் சேர்ந்து வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஒன்னு வந்து நபார்டும், இன்னொன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. உங்க 2 பேர் சேர்ந்தா வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து டெவலப் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்த விஷயம் வந்து இதை லான்ச் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட சயின்டிபிக் அட்வைசர் ஒருத்தவர் இருப்பாரு பாத்தீங்கன்னா, பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர் அப்படின்னு ஒருத்தவர் இருப்பாரு. அவரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அஜய் குமார் சூத் அப்படின்றது அவரோட பேர். அவர் தான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாரு. எங்க வச்சு லான்ச் பண்ணியிருப்பான்னா, ரீசெண்டா வந்து இந்தியாவோட 80வது இண்டிபெண்டன்ஸ் டேவோட செலிப்ரேஷன் நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேடா? புதுசா பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, டெவலப் பண்ணது யாரு, லான்ச் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு, இது எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் முக்கியம். சரியா? இது எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சயின்டிஸ்ட் வந்து புதுசா வந்து ஒரு டூலை வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து புதுசா வந்து ஒரு டூலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சா மட்டும் போதுமா? இதை ஃபார்மர் கையில வந்து கொண்டு போய் சேர்க்கணும். உதாரணத்துக்கு சயின்டிஸ்டே வந்து புதுசா வந்து ஒரு டூலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அப்படியே வந்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார்மர்ஸ்க்கு வந்து அந்த டூல் இருக்கிறதே தெரியாது. அப்படியே இருந்தாலும் இருக்கிறது தெரிஞ்சாலும் அது எங்க வாங்கணும், எவ்வளவு வந்து இந்த டூலு, அது எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி எந்த விஷயமும் ஃபார்மருக்கு வந்து தெரியாது. சரியா? இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்மர்ஸ் கையில கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக புதுசா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்மோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா RSVCயோட அம்ரித் அப்படின்றது தான் அந்த பிளாட்ஃபார்மோட பேர். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? சிம்பிளான விஷயம். இப்போ வந்து ஒரு ரிசர்ச்சர் வந்து புதுசா ஒரு டூலை கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்காங்களேன். இப்போ என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, இந்த RSVC இருப்பான் பாத்தீங்களா, RSVC என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா அந்த டூலை வந்து ஃபார்மர்ஸ்ட்டு கொண்டு போகும். சரியா? அப்பப்பா இதுதான் வந்து புதுசான கண்டுபிடிச்ச டூலு, இதை இப்படிதான் வந்து யூஸ் பண்ணணும், இங்கேதான் வந்து வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து இந்த அமௌண்ட் வந்து இவ்வளவு இருக்கும், இந்த மாதிரி விஷயத்த யார் வந்து கொண்டு போய் சேர்ப்பான்னு கேட்டீங்கன்னா RSVC வந்து கொண்டு போய் சேர்க்கும். சரியா? RSVCல அம்ரித் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். இந்த அம்ரித்தோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போய் கொண்டு போய் சேர்க்கிறாங்க பாத்தீங்களா, இது எப்படி ஒர்க் ஆகுது, இல்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, இல்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த ரெக்கார்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா அம்ரித் தான் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். விளங்குச்சு தானே? அடுத்து போலாம் தானே? அம்ரித்தோட ஃபுல் ஃபார்ம் பாத்துக்கோங்க, ஆக்சிலரேட்டர் மீடியம் ஃபார் ரூரல் இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது அதோட ஃபுல் ஃபார்ம். அதே மாதிரி வந்து RSVCயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரூத்தேஜ் ஸ்மார்ட் வில்லேஜ் சென்டர் அப்படின்றது அதோட ஃபுல் ஃபார்ம். ஓகே தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, 2வது நியூஸ் எடுத்துக்கோங்க. 2வது நியூஸ் வந்து ஒரு அணையை பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது ஒரு வியர்னா புரியுதா? இப்போ வந்து ஒரு நதி இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அந்த நதிக்கு குறுக்க வந்து ஒரு அணை மாதிரி வந்து கட்டுவாங்க. அதை தான் வந்து வியர்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அணையை பத்தி தான் வந்து இந்த நியூஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. எந்த அணையை பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா அந்த அணையோட பேர் பத்திதாங்க, பரீட்சா வியர் அப்படின்றது அந்த அணையோட பேர். சரியா? இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா யூபி, அதாவது உத்தரப்பிரதேஷ்ல ஜான்சி அப்படின்ற ஒரு ரீஜியன்ல ஒரு ரிவர் வந்து ஓடும். அந்த ரிவரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேட்வா அப்படின்றது அந்த ரிவரோட பேரு. அந்த ரிவருக்கு குறுக்காதான் வந்து இந்த அணையை வந்து கட்டியிருப்பாங்க. அணையோட பேர் பார்த்துக்கோங்க, பரீட்சா வியர் அப்படின்றது அந்த அணையோட பேர். அணையை பத்தி என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து இந்த அணை கட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து எப்போ வந்து முடிவு எடுத்தாங்கன்னா 1855 இயர்லாம் முக்கியம். சரியா? 1885 வந்து ப்ரொபோசல் வந்து பண்ணியிருப்பாங்க. எப்ப கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1881 வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்ப கட்டி முடிச்சிருப்பாங்கன்னா 1886 வந்து கட்டி வந்து முடிச்சிருப்பாங்க. எதுக்காக அந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இந்த நதி, அதாவது இந்த அணை இருக்கு பாத்தீங்களா, இந்த அணை கட்டி கிட்டத்தட்ட வந்து இப்ப வந்து 140 வருஷம் ஆச்சு. சரியா? இப்ப எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன்னா, இதை வந்து ஒரு பக்கம் வந்து வச்சுக்கோங்க. இன்னொருத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து WHIS சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், WHIS சொல்லுவாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. சரியா? அது என்னடா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர்னா, இது வந்து ஒரு ரெகக்னைசேஷன் தான். திருப்பி சொல்றேன், இது வந்து ஒரு ரெகக்னைசேஷன் தான். யாருக்கு இந்த ரெகக்னைசேஷன் வந்து கிடைக்கும் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு நதி 100 வருஷமோ அதுக்கு மேல வந்து இயங்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்க நதிக்கு கொடுக்கப்படுற ஒரு ரெகக்னைசேஷன் தான் வந்து WHIS அப்படின்ற ஒரு ரெகக்னைசேஷன். இந்த மாதிரி வந்து இப்ப வந்து இந்த நதி வந்து கட்டி 140 வருஷம் ஆச்சா,
இந்த நதிக்கு வந்து இப்போ வந்து இந்த ரெகக்னைசேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் இந்த நியூஸ். சரியா? ஓகேடா, கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டேன். என்ன ரெகக்னைசேஷன் வந்து கொடுக்குறாங்கன்னா WHIS அப்படின்ற ஒரு ரெகக்னைசேஷன் வந்து கொடுக்குறாங்க. யார் இந்த ரெகக்னைசேஷன் வந்து கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா ICID அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது ஒரு இன்டர்நேஷனல் கமிஷன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் இரிகேஷன் அண்ட் ட்ரைனேஜ் அப்படின்றது அந்த கமிஷனோட பேர். இவன் வந்து இவன் தான் வந்து இந்த ரெகக்னைசேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் அந்த நதியை பத்தி நான் சொல்லிட்டேன். அந்த நதி கட்டி 140 வருஷம் ஆச்சு. அதுக்காக வந்து அந்த நதிக்கு வந்து ஒரு ரெகக்னைசேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதோட பேர் என்ன, யாரு கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓகேடா, இந்த மாதிரி வந்து இந்த நதி வந்து ஜான்சி ரீஜியன்ல இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஜான்சி ரீஜியன்ல ஆல்ரெடி வந்து இந்த WHIS ரெகக்னைசேஷன் வந்து வேற எந்த இந்த அணைக்காக வந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எந்த அணைக்கு வந்து இந்த ஜான்சி ரீஜியன்ல வந்து இந்த மாதிரி ரெகக்னைசேஷன் வந்து கொடுத்தாங்கன்னா சுக்வா துக்வான் அப்படின்ற ஒரு வியர் இருக்கும். சரியா? 2022 இந்த ரெகக்னைசேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓகேடா, ஜான்சி ரீஜியன்ல வந்து இது செகண்ட்னு சொல்லிட்டேன். இந்தியால வேற ஏதாச்சும் வந்து அணைக்கு வந்து இந்த ரெகக்னைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. 2025 மட்டும் வேர்ல்டு லெவல்ல 23 இந்த இந்த அணை இருக்கும் பாத்தீங்கன்னா, வேர்ல்டு லெவல்ல இருக்க 23 அணைக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல இந்தியால இருக்க 4 அணைக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பாத்துக்கோங்க. சேயாறு, அதுக்கப்புறம் வந்து எக்ரூக்கு, அதுக்கப்புறம் வந்து கோடிவேரி, அதே மாதிரி வந்து நோயல் அப்படின்னு ஒரு 4 அணைக்கு வந்து 2025 மட்டும் ரெகக்னைசேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து சில பல ஸ்டாட்டிக்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ICID பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பானா 1950 ஜூன் 24 வந்து இவன் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதோட ஃபவுண்டிங் மெம்பர் வந்து இந்தியா அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்தியாவும் ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேடா, அணையெல்லாம் சொல்லிட்டேன். இந்த அணையில வந்து ஏதாச்சும் வந்து சிறப்பு அம்சம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா இருக்கு. என்ன சிறப்பு அம்சம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எந்த ரிவர் குறுக்க வந்து கட்டியிருக்காங்கன்னா வேட்வா ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் இருக்கும். சரியா? அந்த ரிவர் குறுக்கதான் வந்து இந்த அணையை வந்து கட்டியிருப்பாங்க. ஒன்ஸ் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி வந்து அணையை வந்து கட்டிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், என்ன நடக்கும், தண்ணி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதை வந்து தடுக்கும். சரியா? இந்த அணை தடுக்கும். இப்ப என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா வந்து இந்த இந்த அணையோட பேர் என்ன, இந்த பரிச்சாவியர் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பரிச்சாவியர் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த பேட்வா ரிவர் பரிச்சா அணை. சரியா? பேட்வா ரிவருக்கு நடுவில் இருக்க அந்த பரிச்சா அணை என்ன வந்து பண்ணும் கேட்டீங்கன்னா வந்து அந்த தண்ணியை வந்து டைவெர்ட் வந்து பண்ணும். நார்மலா வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஓடும் பாத்தீங்களா, அதை தடுத்து அதை வந்து டைவெர்ட் வந்து பண்ணும். எங்க வந்து டைவெர்ட் வந்து பண்ணும்னு கேட்டீங்கன்னா 2 ஊர். ஒன்னு வந்து மத்திய பிரதேஷ் ஒண்ணு. சரியா? இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஒண்ணு. இந்த 2 ஊர்ல இருக்க விவசாய நிலமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த நிலத்துக்கு வந்து சின்ன சின்ன கால்வாய் வழியா வந்து இந்த தண்ணியை வந்து இது வந்து டைவெர்ட் வந்து பண்ணும். அந்த மாதிரி வந்து எத்தனை விவசாய நிலம் வந்து இதனால வந்து பயனடைதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹெக்டேர்ஸ் போட்டிருப்பானு 4,28,630 ஹெக்டேர்ஸ். சரியா? மொத்தம் வந்து 2 டிஸ்ட்ரிக்ட் சொன்னேன்னா யூபி அண்ட் மத்திய பிரதேசல இருக்க 2 டிஸ்ட்ரிக்ட்ல 5 டிஸ்ட்ரிக்ட் 2 ஸ்டேட்ல 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து இது வந்து பயனடையுது அப்படின்றது சொல்ல தெரியணும். வழங்குச்சா? ஒரு மாதிரி குழப்பிட்டேனே. ஓகே தானே? ஸ்டேட் வந்து 2, டிஸ்ட்ரிக்ட் வந்து 5, இதனால வந்து பயனடையுது. ஓகே தானே? ஓகே, அணைன்னு சொல்லிட்டு இந்த அணை வந்து எவ்வளவு வந்து கெப்பாசிட்டின்னு கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி வந்து இது வந்து தண்ணியை வந்து சேர்த்து வைக்கிற கெப்பாசிட்டி வந்து 1700 மில்லியன் கியூபிக் ஃபீட்டா வந்து இருந்திருக்கும். அதை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிருப்பாங்க. இப்ப எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2400 மில்லியன் கியூபிக் ஃபீட் வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இந்த ICID-யோட மீட்டிங். சரியா? அதாவது 26வது இன்டர்நேஷனல் காங்கிரஸ் மீட்டிங்கும் 77வது இன்டர்நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் மீட்டிங்கும் எப்ப நடக்க போகுதுன்னா அக்டோபர் 2026 வந்து நடக்க போகுது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க, பிரான்ஸ்ல. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து 3வது நியூஸ். சரியா? இது வந்து முக்கியமான விஷயம். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலன்னா சொல்லிருங்க. செபி வந்து புதுசா வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வர போறாங்க. சரியா? ஆக்சுவலா நான் கதையை சொல்லிடுறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், டெப்ட் செக்யூரிட்டின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது ஒரு பாண்ட் எப்படி வேலை செய்யுது, ஒரு டிபெஞ்சர்ஸ் வந்து எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு கம்பெனி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ABC அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி என்ன பண்றான்னா அவனுக்கு வந்து புதுசா வந்து ஒரு பிரான்ச் வந்து ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறான். சரியா? அதுக்கு வந்து காசு வந்து தேவைப்படுமா? இப்போ வந்து அவனுக்கு வந்து 2 வழி இருக்கு. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டைரக்டா வந்து பேங்க்ல போய் வந்து லோன் வந்து வாங்கி அந்த காசை வச்சு வந்து அவன் வந்து கம்பெனி வந்து பில்ட் பண்ணலாம். ஓகேவா? 2வது வழி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பாண்டு ரிலீஸ் பண்ணி, ஒரு பாண்டோ ஒரு டிபெஞ்சர்ஸோ வந்து ரிலீஸ் பண்ணி, லைக் வந்து இப்ப என்ன பண்ணுவான்னா ஆல்ரெடி வந்து ஒரு கம்பெனி இருக்கா, அந்த கம்பெனியோட பத்திரத்தை வந்து வெளியிடுவான். சரியா?
இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டர் வந்து அந்த பாண்டை வந்து வாங்குவாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு பத்திரத்தை வந்து ஒரு 10 பத்திரம் வந்து வெளியிடுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த கம்பெனியோட மொத்த ஷேர் வந்து 100%. அதுல 30%, லைக் வந்து ஒரு பத்திரத்தை வந்து 5%, இன்னொரு பத்திரம் 5%, இந்த மாதிரி வந்து ஒரு 6 பத்திரத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாண்ட் எப்படி வேலை செய்யணும்னா, இந்த இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அந்த பத்திரத்தை வந்து வாங்கி வந்து வச்சுக்கிடுவாங்க. லைக் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் சரியா, ஒரு 5 வருஷத்துக்கு அந்த பத்திரத்தை வந்து வாங்கி வச்சுக்கிடுவாங்க. வாங்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு பதிலா வந்து அந்த கம்பெனிக்கு வந்து அவன் வந்து இவ்வளவு கோடி, இவ்வளவு லட்சம், இவ்வளவு ஆயிரம் அந்த மாதிரி வந்து காசை வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ற காசுக்கு பதிலா வந்து அந்த கம்பெனி அந்த இன்வெஸ்டருக்கு வந்து பத்திரத்தை வந்து கொடுப்பாங்க சரியா. ஒன்ஸ் வந்து இந்த பத்திரத்துல என்ன எழுதிருப்பாங்க கேட்டீங்கன்னா, நான் 5 வருஷம் கழிச்சு இந்த பத்திரத்தை வந்து வாங்கிடுவேன். 5 வருஷம் கழிச்சு இவன் வந்து எனக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்து இந்த அமௌண்ட்டை வந்து வாங்கிடுவேன். அதுவும் இல்லாம வந்து இந்த 5 வருஷத்துக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி வந்து அவனுக்கு வந்து நான் வந்து வட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க சரியா. அதேபடி வந்து என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் அந்த கம்பெனி வந்து அந்த இன்வெஸ்டருக்கு வந்து வட்டி கொடுப்பாங்க. ஒன்ஸ் வந்து அந்த 5 வருஷம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்த அசல் இருக்கும் இல்லைங்களா, மொத்த அசலையும் கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை வந்து திருப்பி வந்து வாங்கிடுவாங்க. இப்படிதான் வந்து இந்த பாண்டு வந்து வேலை செய்யும். இதைதான் வந்து டெப்ட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு பாண்டோ ஒரு டிபெஞ்சர்ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது டெப்ட் செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாண்டோ ஒரு டிபெஞ்சர்ஸோ இது இப்படிதான் வேலை செய்யும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிஃபால்ட்னு சொல்லுவாங்க சரியா. வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், ஒரு 2 கம்பெனி எடுத்துக்கோங்க, கம்பெனி ஏ கம்பெனி பி சரியா. இந்த கம்பெனி ஏன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி சரியா, பினான்சியலா ஸ்ட்ராங்கான கம்பெனி. கம்பெனி பின்றது வந்து ஓரளவு வீக்கான கம்பெனின்னு வச்சுக்காங்களேன். இப்ப என்ன நடக்கும்னு தெரியல, வந்து இந்த ஸ்ட்ராங்கான கம்பெனி வந்து ஆல்ரெடி வந்து இது வந்து பினான்சியலி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இப்போ வந்து இவன் வந்து ஒரு பத்திரத்தை வந்து விடுறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனி வந்து டிஃபால்ட் ஆகுறதுக்கு, டிஃபால்ட்னா புரியுதா, இப்போ வந்து நான் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து அவனுக்கு கொடுத்துருக்கேன், கம்பெனிக்கு வந்து கொடுத்துருக்கேன். அந்த அமௌண்ட்டை 5 வருஷம் கழிச்சு வந்து அவன் வந்து ரீபே வந்து பண்ணணும். ஒரு வாட்டி ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தால ரீபே வந்து பண்ண முடியாட்டி அதை தான் வந்து டிஃபால்ட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா, வழங்குச்சா? ஓகே, இப்ப இந்த கதைக்கு வந்துருங்களேன். கதை முக்கியம் சரியா. இந்த மாதிரி வந்து 2 கம்பெனி சொல்லிட்டேன். கம்பெனியே வந்து பினான்சியலா ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னொன்னு என்ன சொன்னேன், இன்னொரு ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க, அது வந்து கொஞ்சம் வந்து வீக்கா வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பெனியை வந்து டிஃபால்ட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சரியா. அது இது கம்பெனி பி வந்து டிஃபால்ட் ஆகுறதுக்கு வந்து ஆல்ரெடி வீக்கா தானே இருக்கு, அதனால வந்து டிஃபால்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதாவது சிஆர்ஏ அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவானா, இப்ப வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனி வந்து ஒரு பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சொன்ன 2 கம்பெனி எடுத்துக்காங்க, கம்பெனி ஏ கம்பெனி பி, இந்த 2 கம்பெனி பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணுதுன்னா, அந்த பாண்டை ரிலீஸ் பண்றப்பே இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து ஒரு ரேட்டிங் வந்து போடுவாங்க. வந்து கம்பெனியை வந்து ஆல்ரெடி வந்து பினான்சியலா ஸ்ட்ராங்கா இருக்குப்பா, இது வந்து டிஃபால்ட் வந்து ஆகாது, இதுல வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரேட்டிங் வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து கம்பெனி பி வந்து இந்த மாதிரி பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணுதுன்னா, ஆல்ரெடி வந்து இவன் வீக்கா இருக்காங்க, இவன் டிஃபால்ட் வந்து ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, இவன்ட்ட வந்து ரிஸ்க் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரேட்டிங் வந்து போடுவாங்க. இந்த ரேட்டிங் வந்து போடுறாங்க பாத்தீங்களா, இல்ல ஏகப்பட்ட ரேட்டிங்ஸ் இருக்கும், அதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ட்ரிபிள் ஏ, டபுள் ஏ, ட்ரிபிள் பி, டபுள் பி, பி பிளஸ், பி மைனஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரேட்டிங் இருக்கும் சரியா. இல்ல வந்து ரொம்ப ரிஸ்க் கம்மியான ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரிபிள் ஏ. வந்து கம்பெனியை வந்து பினான்சியலா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கு இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து என்ன ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ட்ரிபிள் ஏ அப்படின்ற ஒரு ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க. ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கு என்ன ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா டி அப்படின்ற ஒரு ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க சரியா. இந்த கதையெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா, ஓகேடா, இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இந்த மாதிரி நீ ரேட்டிங்லாம் வந்து போடுற இதெல்லாம் ஓகே, இது வந்து படிச்சவங்களுக்கு புரியும் சரியா. ஆல்ரெடி வந்து ப்ரொஃபஷனல்ஸா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ட்ரிபிள் ஏன்னா என்ன, ட்ரிபிள் ஏக்கு வந்து என்ன அர்த்தம், அதாவது ட்ரிபிள் ஏன்னா ரொம்ப வந்து ரிஸ்க் இல்லாத கம்பெனி, டிக்கு இருந்தா ரொம்ப ரிஸ்கான கம்பெனிக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து நல்லா படிச்சவனுக்கோ இல்ல ஆல்ரெடி வந்து அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கோ வந்து தெரியும். புதுசா வந்து ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பாண்டுக்கு வந்து சி பிளஸ், சி மைனஸ் இந்த மாதிரி வந்து ரேட்டிங் வந்து கொடுத்தேன்னா அவனுக்கு வந்து தெரியாது சரியா. அவனுக்கும் புரியுற மாதிரி எளிமையா வந்து இனிமே வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக புதுசா வந்து ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. அந்த சிஸ்டத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரெடிட் ரிஸ்க் மீட்டர் அப்படின்றதான் அந்த சிஸ்டத்தோட பேரு. வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? ஓகே, இப்படிதான் இருக்கும் சரியா. அந்த படத்தை பாத்துக்கோங்க. உம்
ஓகே, படத்தை பார்த்துக்கோங்க. இப்படிதான் இருக்கும். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பாண்டை ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வெறும் இந்த ட்ரிபிள் ஏ, ஏஏ பிளஸ், ஏஏ மைனஸ் இந்த மாதிரி தான் வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு மீட்டர் மாதிரி, சரியா, ஒரு பாண்டை வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாண்டை வந்து ரிலீஸ் பண்றப்ப என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிரெடிட் ஓ ரிஸ்க் மீட்டர் அப்படின்னு ஒரு மீட்டர் வந்து வரும். அந்த மீட்டரே வந்து சொல்லிடும், சரியா, இந்த மாதிரி வந்து 1ஆம் நம்பரா 2ஆம் நம்பரா, மொத்தம் வந்து இதுல வந்து 6 கலர் இருக்கும், சரியா. கிளி பச்சை, நார்மல் பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, ரெட்டு, ரொம்ப சிவப்பா வந்து ஒரு கலர் வந்து இருக்கும், சரியா. மொத்தம் வந்து ஒரு 6 கலர் இருக்கும். ஒவ்வொரு கலருக்கும் ஒரு அர்த்தம், சரியா. இப்போ வந்து அந்த மீட்டர் மீட்டர்னா புரியுதா? இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இப்போ வந்து ஒரு பாண்டை ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்புக்குறி வந்து இப்போ வந்து 3ஆம் நம்பர்ல நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஓரளவுக்கு இந்த ஏ பிளஸ், ஏ மைனஸ் இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா. அந்த ரேட்டிங்க்கு வந்து 3ஆம் நம்பர்ல வந்து நிக்கும், சரியா. ரொம்ப வந்து இந்த வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு கம்பெனி வந்து பாண்டை வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன ரேட்டிங் வந்து கிடைக்கும் கேட்டீங்கன்னா 6ஆம் நம்பர், சரியா. ரொம்ப சிவப்பா இருக்கு பாத்தீங்களா, இந்த டி, சி பிளஸ் பிளஸ், சி பிளஸ், சி மைனஸ் இந்த மாதிரி ரேட்டிங் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும், சரியா. லோ ரிஸ்க்கு வந்து முதல் நம்பரு அந்த டார்க் கிரீன் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து லோ ரிஸ்க்கு வந்து கிடைக்கும். விளங்குச்சு தானே நான் சொல்ல வந்ததுலாம்? புரிஞ்சுச்சு தானே? முன்னாடி வந்து இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, ஏ, ஏ பிளஸ் பிளஸ். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ரிஸ்கோ மீட்டர் ஒரு மீட்டர் மாதிரி இருக்கும். இதனால வந்து ஈஸியா வந்து படிக்காதவங்களுக்கும், அதாவது அந்த ப்ரொஃபஷனல் இல்லாதவங்களுக்கும் ஈஸியா வந்து இந்த மாதிரி வந்து ரேட்டிங் போறது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா வந்து யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு வந்து நான் ஏதாச்சும் வந்து காட்டுறேன். ஐ மீன் என்ன, தம்ப்நெயில்ல வந்து இந்த ரேட்டிங் வந்து காட்டுறேன். ஓகே, அடுத்த விஷயம் வந்துடலாங்க. ஓகே, எது மாதிரி சொல்லியிருந்தேன்? ஓகே, இந்த மாதிரி ரேட்டிங் வந்து கொண்டு வந்திருக்காங்களா, நல்லான்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்து ப்ரொபோஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க, அதாவது பிளான் மட்டும் தான் வந்து போட்டிருக்காங்க. இந்த பிளான் போட்டு வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்கறாங்க, இந்த மாதிரி நாங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் வந்து எப்பக்குள்ள வந்து சொல்லணும் வந்து செப்டம்பர் 3, 2026 வந்து சொல்லணும். ஒருவேளை இந்த கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, எல்லாருக்கும் ஓகேவா இருந்துச்சுன்னா நாங்க வந்து அடுத்து வந்து இதை வந்து நடைமுறைக்கு வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. இந்த மாதிரி வந்து இந்த கிரெடிட் ஓ மீட்டர் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஃபர்ஸ்ட் இப்பதான் கொண்டு வராங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து இந்த ரேட்டிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே விஷயத்த இப்ப வந்து டெப்டி செக்யூரிட்டிக்கும் நாங்க வந்து கொண்டு வர போறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா செபி தான் வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 6 கலர் இருக்கும் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இந்த மீட்டர்ல வந்து மொத்தம் வந்து மீட்டரை பாத்துக்கோங்க, சரியா. ஓகேடா, இந்த மீட்டர் எல்லாம் சொல்லிட்டேன். இந்த மீட்டரை யாரா போடுவா, யாரா இஷ்யூ பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து புதுசா வந்து ஒரு கம்பெனி இருக்கான்னு வச்சுக்காங்களேன். இந்த கம்பெனி இந்த மாதிரி வந்து புதுசா வந்து ஒரு பாண்டை வந்து ரிலீஸ் பண்ண போறான்னா அவன் தான் இப்போ வந்து ஒரு கம்பெனியோ ஒரு என்டிட்டியோ வந்து ஒரு பாண்டை வந்து இஷ்யூ வந்து பண்றானா அவன் தான் வந்து இந்த கிரெடிட்டோ மீட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மீட்டரை வந்து ரிலீஸ் வந்து பண்ணணும், சரியா. ஒரு பாண்டை ரிலீஸ் பண்றேன்னா இந்த பாண்டை ரிலீஸ் பண்றப்பயே இந்த கிரெடிட்டோ மீட்டரோட ரிஸ்க், அதாவது இந்த 1, 2, 3ன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ரேட்டிங் வந்து நீ வந்து சேர்த்துவே வந்து நீ வந்து இஷ்யூ வந்து பண்ணிருக்கணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேற யாரு வந்து இதை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேரு, அதாவது இந்த கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணணும், இல்லைன்னா வந்து ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. உங்க 2 பேர் தான் வந்து இந்த கிரெடிட்டோ மீட்டரோட இந்த இது விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ரிலீஸ் பண்றது வந்து இவங்க 2 பேர் தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேடா, இப்ப என்ன பண்ணுவோம், இந்த ரேட்டிங்ல ஆல்ரெடி கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி என்ன ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்களோ, ஏஏஓ, பிபிஓ, பி பிளஸோ, சி பிளஸோ என்ன ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து இந்த மீட்டர்ல வந்து இருக்கும்னு சொன்னியா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி ஒரு பாண்டை வந்து ரிலீஸ் வந்து பண்றாங்க. ரிலீஸ் பண்றப்ப எப்படி சொல்றது, 2 கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். இவன் வந்து ஒரு ரேட்டிங், இவன் வந்து ஏ பிளஸ் அப்படின்னு ஒரு ரேட்டிங் கொடுக்குறாங்க, இன்னொருத்தவன் பி பிளஸ் அப்படின்னு ஒரு ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்ப என்னடா பண்றது, 2 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்களே, எந்த ரேட்டிங்க நான் வந்து இந்த மீட்டரை வந்து ரிலீஸ் வந்து பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த 2 ரேட்டிங்ல எது லோயர் ரேட்டிங்கா இருக்கோ, இப்ப வந்து உதாரணத்துக்கு என்ன சொன்னேன், ஏ, அதாவது 3A அப்படின்றது வந்து ரொம்ப வந்து லோவஸ்ட் ரிஸ்க், சரியா. பிபின்றது வந்து அதோட கொஞ்சம் லோயஸ்ட் ரேட், சரியா. நல்ல கம்பெனிக்கு வந்து ஏஏ தருவாங்க, கொஞ்சம் சுமாரான கம்பெனிக்கு வந்து பிபி வந்து தருவாங்க. இப்ப 2 கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, ஒன்னு வந்து ட்ரிபிள் ஏ அப்படின்னு ஒரு ரேட்டிங்கும், இன்னொருத்தவங்க வந்து ட்ரிபிள் பி அப்படின்னு ஒரு ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்காங்களேன். இந்த மீட்டர்ல வந்து எந்த ரேட்டிங் வந்து போடணும்னு கேட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் மோசமா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ரேட்டிங், அந்த ரேட்டிங் தான் வந்து போடணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி 2 ரேட்டிங் வந்து விடலாம், ஆனா அந்த மீட்டர்ல வந்து ஒரே ஒரு ரேட்டிங் தான் வந்து போடணும். என்ன ரேட்டிங் வந்து போடணும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மோசமா வந்து விட்டுருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ரேட்டிங் தான் வந்து போடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? மொத்தம் 4 விஷயம் சொல்லுவேன், இது முதல் விஷயம்.
என்ன ரேட்டிங் வந்து போடணும் அப்படின்றது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல அன்செக்யூர்டு செக்யூர்டுன்னு இருக்கு. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கம்பெனில ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனில இந்த மாதிரி வந்து ஒரு பாண்டை வந்து வாங்குறேன். அவனால ஒருவேளை வந்து திருப்பி வந்து கொடுக்க முடியாட்டி அந்த இது வந்து டிஃபால்ட் ஆகும்னு சொன்னேன்னா, இந்த டிஃபால்ட் ஆகுறப்ப அவன் என்ன பண்ணுவாங்கன்னா கொலேட்டரல் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து ஒருவேளை டிஃபால்ட் ஆச்சுன்னா என்னோட கம்பெனியோட ஷேர் வந்து நீ வந்து அதுக்கு பதிலாக வந்து வச்சுக்க, நீ லாஸ் ஆகுற அமௌண்ட்டுக்கு பதிலாக வந்து என்னோட கம்பெனியோட ஷேர் வந்து வச்சுக்க அப்படின்னு சொல்லி வந்து கொலேட்டரல் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்க டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து செக்யூர் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். சரியா? இந்த மாதிரி கொலேட்ரலே இல்லாம, அதாவது செக்யூரிட்டியே இல்லாம வந்து ஒரு டெப்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதாவது ஒரு பாண்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அன்செக்யூர் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த அன்செக்யூர் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு செபி வந்து ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, என் கம்பெனி இந்த மாதிரி வந்து நீ வந்து அன்செக்யூர் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ற, ஓகே, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா வந்து இனிமே வந்து நீ ரிலீஸ் பண்றப்ப நல்லா வச்சுக்கோங்க, நீ இனிமே அன்செக்யூர் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து நீ ரிலீஸ் பண்றப்ப தெளிவா போல்டா வந்து போட்டுருணும் இந்த செக்யூரிட்டி, அதாவது இந்த பாண்ட் வந்து அன்செக்யூர் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி கொட்ட எழுத்துல வந்து நீ வந்து போடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம். சரியா? மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஓகே, இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து இப்போதைக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு. சரியா? ஒரு பாண்டை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த கம்பெனி வந்து இப்போதைக்கு வந்து ஸ்ட்ராங்கா பினான்சியலா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு காரணத்தால ஒரு 6 மாசத்துலயோ ஒரு 8 மாசத்துலயோ வந்து அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் வந்து லாஸ் ஆகுது, அதாவது பினான்சியலா வீக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஆல்ரெடி ஒரு நல்ல ரேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வீக் ஆன பிறகு ஒரு 6 மாசத்துல 8 மாசத்துல வீக் ஆகுதுன்னா அது வீக் ஆனது பிறகு திருப்பி வந்து இவன் வந்து ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வாட்டியும் ரேட்டிங் வந்து மாறுது பாத்தீங்களா, எப்பப்பெல்லாம் வந்து மாறுதோ அப்பப்பெல்லாம் வந்து இந்த கிரெடிட் ரிஸ்கோ மீட்டர் அப்படின்னு ஒரு மீட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மீட்டர்லயும் உன்னோட ரேட்டிங் வந்து நீ வந்து மாத்தணும்ப்பா, எப்பப்பெல்லாம் மாத்துறேனோ அப்பயும் நீ வந்து மாத்தணும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? மொத்தம் வந்து ஒரு 3 விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் வந்து இதை வந்து டிஸ்பிளே பண்ணணும், அந்த கிரெடிட் ரிஸ்கோ மீட்டர் இருக்கு சொல்லிட்டீங்களா, அதை யார் டிஸ்பிளே வந்து பண்ணணும். சரியா? ஒருவேளை 2 பேர் வந்து ஒரே ரேட்டிங் வந்து கொடுத்தாங்கன்னா அதுல எந்த ரேட்டிங் வந்து டிஸ்பிளே வந்து பண்ணணும், இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்செக்யூர் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நீ வந்து ரிலீஸ் பண்றதெல்லாம் ஓகே, ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணினா அதை வந்து போல்டா வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். சரியா? இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வந்து இந்த கிரெடிட் ரிஸ்கோ மீட்டர் வந்து நீ வந்து அப்பப்போ வந்து அப்டேட் வந்து பண்ணணும். இந்த மாதிரி வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அவனோட ரேட்டிங் வந்து மாத்தினாங்கன்னா நீயும் வந்து அப்டேட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 3 விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா நான் சொன்ன விஷயங்கள்? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? சொன்ன டேட் எல்லாம் பாத்துக்கோங்க. செப்டம்பர் 3க்குள்ள வந்து மக்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். சரியா? இது ஆல்ரெடி வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து இருக்கு, இப்ப வந்து டெப்ட் செக்யூரிட்டிக்கு வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து 4ஆம் நியூஸ். இது ஆல்ரெடி படிச்சதுதான். சரியா? இந்த இன்கம் டேக்ஸ்லாம் வந்து நீங்க வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றது, ஐடிஆர் ஃபைல் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, இதுல என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து நீ வந்து ஃபில் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து உன்னோட எல்லா சொத்தையும் நீ வந்து மென்ஷன் வந்து பண்ணணும். சரியா? லைக் வந்து எப்படி இருக்குது, இந்த ஃபாரின்ல சொத்து வச்சிருந்தாலோ இல்ல ஃபாரின்ல வந்து ஒரு இடம் வந்து வாங்கியிருக்க, அந்த இடத்துல வந்து மாசம் மாசம் வந்து உனக்கு வந்து வருமானம் வந்து வருது, இந்த மாதிரி சொத்து வச்சிருந்தாலும் நீ கண்டிப்பா வந்து இந்த இன்கம் டாக்ஸை வந்து ஃபில் பண்றப்ப நீ வந்து மென்ஷன் வந்து பண்ணிருக்கணும். ஒருவேளை பண்ணாட்டி, நல்லா வச்சுக்கோங்க, ஒருவேளை பண்ணாட்டி உன் மேல வந்து லீகல் ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த மாதிரி பண்ணாம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ஸ்கீம் மாதிரி வந்து கொண்டு வராங்க. அந்த ஸ்கீமோட பேர் பாத்துக்கோங்க, ஃபாரின் அசெட் ஆஃப் ஸ்மால் டாக்ஸ் பேயர் டிஸ்க்ளோசர் ஸ்கீம் அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேர். சரியா? இந்த ஸ்கீம் வந்து எல்லாத்துக்கும் கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த பருப்பா லைக் வந்து நீ வந்து இன்கம் டாக்ஸ் ஃபில் பண்றப்ப எல்லா சொத்தையும் வந்து நீ வந்து எல்லா சொத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும். ஒருவேளை நீ வந்து இந்த ஃபாரின்ல வந்து சொத்து வந்து வச்சுட்டு அதை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ, அதான் வச்சுக்கோங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ வந்து இந்த இன்கம் டாக்ஸ் ஃபில் பண்றப்ப மென்ஷன் பண்ணாம இருந்தேன்னா உனக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குறேன். அதாவது உனக்கு வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வரேன். இந்த ஸ்கீம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 16 2026 வந்து ஸ்டார்ட் ஆகும். எப்போ க்ளோஸ் ஆகும் கேட்டீங்கன்னா 31 டிசம்பர் 2026 வந்து க்ளோஸ் ஆகும். இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஃபாரின்ல மொத்தம் வந்து ஒரு 4 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஃபாரின்ல வந்து சொத்து வச்சிருக்கவங்க. சரியா? லைக் வந்து இந்த மாதிரி வந்து சொத்து வந்து வச்சு அதை வந்து இன்கம் டாக்ஸ் ஃபில் பண்றப்ப வந்து தெரியப்படுத்தாம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ஒருத்தவங்க. ரெண்டாவது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒண்ணு வந்து அன்டிஸ்க்ளோஸ்
அசட் லொகேட்டட் அவுட் சைட் இந்தியா, அதாவது ஃபாரின்ல சொத்து வச்சு இந்த மாதிரி தெரியப்படுத்தாம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ஒருத்தவங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபாரின் வழியா அதாவது வெளிநாட்டுல வழியா வந்து இன்கம் வந்து வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து இன்கம் வந்து தெரியப்படுத்தாம இருக்கவங்க. மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி என்ஆர்ஐ இருந்திருப்பாங்க, முன்னாடி என்ஆர்ஐ இருந்திருப்பாங்க, என்ஆர்ஐ இருந்திருக்கப்ப வந்து வெளிநாட்டுல வந்து சொத்து வந்து வாங்கியிருப்பாங்க. சொத்து வந்து வாங்கிட்டு திருப்பி வந்து கொஞ்ச நாள்ல வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க. அந்த சொத்தை வந்து தெரியப்படுத்தாம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ஒருத்தவங்க. நாலாவது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து டாக்ஸ்டு இன்கம் வழியா வந்து ஒரு அசட்டை வந்து வாங்குவாங்க. சரியா, அந்த இப்ப வந்து என்னன்னு சொல்றேன், நான் வந்து இப்ப வந்து 20 லட்ச ரூபாய் சம்பளம் வந்து வாங்குறேன். இந்த 20 லட்ச ரூபாய்க்கு நான் டாக்ஸ் வந்து பே பண்ணிட்டேன். ஓகேடா, நான் வந்து பே பண்ணிட்டேன். ஆனா வந்து இந்த 20 லட்ச ரூபாய் வச்சு நான் ஃபாரின்ல வந்து ஒரு அசட் வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பில்டிங்கே வந்து வாங்குறேன்னா அந்த பில்டிங்கையும் நான் வந்து டாக்ஸ்ல வந்து மென்ஷன் வந்து பண்ணணும். இந்த மாதிரி வந்து பில்டிங் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் வந்து பண்ணணும். அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணாம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க மொத்தம் 4 பேர் சொல்லியிருக்கேன். அந்த 4 பேரையும் பாத்துக்கோங்க. சரியா, இந்த 4 பேருக்காக தான் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 4 விஷயம் சொன்னீங்கன்னா இந்த 4 விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சோ தெரியாமலோ நீ வந்து மென்ஷன் பண்ணாம இருப்ப. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாம இருந்தேன்னா உனக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து கொடுப்பேன். என்ன சான்ஸ் வந்து கொடுக்குறேன்னா ஒரு ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்கீம் கீழே வந்து நீ வந்து இது வரைக்கும் மென்ஷன் பண்ணாடி நீ வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நீ வந்து மென்ஷன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேடா, மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டேன். எப்படிடா மென்ஷன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும். ஃபார்மோட பேர் பார்த்துக்கோங்க, ஃபார்ம் 1 அப்படின்றது அந்த ஃபார்மோட பேரு. இந்த ஃபார்ம் 1 நீ வந்து ஆகஸ்ட் 16 வந்து டிசம்பர் 31 வந்து ஃபில் வந்து பண்ணணும். ஃபில் பண்ணி எலக்ட்ரானிக்கா ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு வந்து இந்த இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கையில வந்து கொடுக்கணும். ஒன்ஸ் வந்து நீ கொடுத்த பிறகு வந்து இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க, நீ ஃபில் பண்ணிருப்ப பாத்தீங்களா, இப்போ வந்து வெளிநாட்டுல எனக்கு வந்து இந்த பில்டிங் வந்து இருக்கு, இந்த பில்டிங் வழியா வந்து இவ்வளவு வருமானம் வந்து வருது அப்படின்னு சொல்லி வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி என்ன பண்ணுவானா, அவன் வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபார்ம் 2 அப்படின்ற ஒரு ஃபார்ம். இந்த ஃபார்ம் 2 எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த மாதிரி வந்து பில்டிங் இருக்கு, இது வழியா வந்து எனக்கு வந்து 3 லட்ச ரூபாய் மாசம் மாசம் வருமானம் வருதுன்னு வச்சுக்காங்க. அந்த 3 லட்ச ரூபாய்க்கு வந்து இவன் வந்து டாக்ஸ் வந்து கணக்கு பண்ணுவாங்க. சரியா, எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபார்ம் 2 அப்படின்ற ஒரு ஃபார்ம். சரியா, இந்த மாதிரி ஃபார்ம் 2ல என்ன ஃபில் பண்ணுவாங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு நீ வந்து இந்த மாதிரி வந்து 30,000 ரூபாய் டாக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரியா, ஒரு 3,000 ரூபாய் டாக்ஸ் பே பண்ணணும், 30,000 ரூபாய் டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஃபார்ம் 2ல வந்து ஃபில் பண்ணி ஒன்றை வந்து கையில கொடுப்பாங்க. இப்போ வந்து அவன் வந்து ஃபில் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் முக்கியம். ஃபார்ம் 2ல இந்த மாதிரி வந்து டாக்ஸோட அமௌண்ட் வந்து 3,000 ரூபாய் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் சொல்லி 2 மாசத்துக்குள்ள அந்த அமௌண்ட்டை வந்து நீ வந்து பே பண்ணணும். திருப்பி சொல்றேன், அவன் சொல்லி 2 மாசத்துக்குள்ள அந்த டாக்ஸ் அமௌண்ட் வந்து நீ வந்து பே பண்ணணும். ஒருவேளை 2 மாசத்துக்குள்ள வந்து பே பண்ணாட்டின்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு வந்து அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. சரியா, அடுத்து பே பண்றப்போ உனக்கு வந்து வட்டி வந்து போடுவாங்க. நீ வந்து 2 மாசத்துக்குள்ள வந்து பே பண்ணணும் அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா இந்த ஸ்கீம்? இல்ல ஒரு மாதிரி குழப்பிச்சா? ஆல்ரெடி படிச்சதுதான், இப்போ இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதான் விஷயம். தேதியெல்லாம் முக்கியம். சரியா, ஆகஸ்ட் 16, டிசம்பர் 31. ஓகேடா, இந்த மாதிரி வந்து ஃபாரின்ல வந்து சொத்து வந்து வாங்கிட்டேன்னு சொல்லிட்டேன். ஃபாரின்ல ஒரு இடம் வந்து வாங்கியிருக்கேன். அந்த இடத்தோட மதிப்பு நான் வந்து எவ்வளவு வந்து போடணும்னு கேட்டீங்கன்னா மார்ச் 31, 2026 கணக்குப்படி அந்த இடத்தோட மதிப்பு வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்களேன். மார்ச் 31 அந்த இடம் வந்து ஒரு 20 லட்ச ரூபாய் இருக்குன்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்றப்ப நீங்க வந்து எவ்வளவு பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மார்ச் 31, 2026 அந்த இடத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் வந்து போடணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். அடுத்த விஷயம் வந்து ஓகே, அடுத்து வந்து ஆர்பிஐ வந்து ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சரியா, என்ன டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்கன்னா இந்த டெபாசிட் எல்லாம் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து பேங்க்குக்கு வந்து போறேன். பேங்க்ல போய் வந்து என்னோட அக்கௌண்ட்ல ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் வந்து பண்றேன்னு வச்சுக்காங்களேன். இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து டெபாசிட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, மொத்தம் எவ்வளவு டெபாசிட் வந்து பண்ணிருக்காங்க, அது க்ரோத் ஆயிருக்கா இல்ல வந்து தேஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜூலை 31, 2025, திருப்பி சொல்றேன், ஜூலை 31, 2025 கணக்குப்படி பேங்க்ல டெபாசிட் பண்ண அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா. உதாரணத்துக்கு ஜூலை 31, 2025 மொத்தம் வந்து, அதாவது ஜூலை 31, 2025 முடியும் வந்து பேங்க்ல வந்து ஒரு 1000 கோடி வந்து டெபாசிட் வந்து பண்ணிருக்காங்கன்னா, இப்ப ஜூலை 31, 2026 கரெக்டா வந்து ஒரு வருஷத்துல எவ்வளவு க்ரோத் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 15.4%. அதாவது முன்னாடி வந்து 100 கோடி டெபாசிட் வந்து பண்ணியிருந்தாங்க, இப்ப வந்து எவ்வளவு கோடி வந்து டெபாசிட் வந்து பண்ணாங்கன்னா 15.4 கோடி வந்து டெபாசிட் வந்து பண்ணிருக்காங்க. அதாவது 115.4 கோடி வந்து டெபாசிட் வந்து பண்றாங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப டெபாசிட் பண்ற அமௌண்ட் வந்து 15.4% வந்து கூடி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஆர்பிஐ வந்து ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜூலை 31 தான் இப்ப சொன்னேன். ஆனா வந்து ஜூலை 15 ஜூலை 15 இதோட க்ரோத் வந்து எவ்வளவு வந்திருக்குன்னா 12.7% இருந்திருக்கும்.
வெறும் 2 வாரத்துல, அதாவது 14 நாள்ல இந்த growth வந்து 12.7ல இருந்து 15.4% ஆயிருக்கும். சரியா? அதாவது இந்த 2 வாரத்துல மட்டும் இந்த டெபாசிட் பண்றது வந்து எவ்வளவு வந்து கூடி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6.61 ட்ரில்லியன் வந்து கூடி இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நல்லா தெரியும், டெபாசிட்ல 2 டெபாசிட் இருக்கு. டேர்ம் டெபாசிட், டேர்ம் தானே, டைம் டெபாசிட்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து டிமாண்ட் டெபாசிட்னு சொல்லுவாங்க. சரியா? டைம் டெபாசிட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எஃப்டி, அதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு வந்து டெபாசிட் வந்து பண்ணுவோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து எஃப்டி வந்து போடுவாங்க பாத்தீங்களா, அதை வந்து டைம் டெபாசிட்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு ஸ்பெசிபிக் பீரியடுக்கு வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதாவது டெபாசிட் வந்து பண்ணுவோம் பாத்தீங்களா, அதை வந்து டைம் டெபாசிட் சொல்லுவாங்க. சரியா? அதே இது டிமாண்ட் டெபாசிட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தேவை, இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டோ வச்சு அதுல டெபாசிட் வந்து பண்ணுவோம் பாத்தீங்களா, நமக்கு எப்ப வந்து டிமாண்ட் இருக்கோ அப்ப வந்து அதை வந்து வித்ரா வந்து பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இருக்க டெபாசிட்டை டிமாண்ட் டெபாசிட்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஓகேடா, இந்த 2 வாரத்துல மட்டும் 6.61 ட்ரில்லியன் வந்து கூடி இருக்குன்னு சொல்லிட்டேல, மொத்தம் வந்து எவ்வளவு வந்து டெபாசிட் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜூலை 31 2026 கணக்குப்படி மொத்தம் வந்து நம்மளோட இந்தியன் பேங்க்ல எவ்வளவு டெபாசிட் வந்து இருக்குன்னா 269.41 ட்ரில்லியன் வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேடா, இந்த 14 நாள்ல 6.61 ட்ரில்லியன் வந்து கூடி இருக்குன்னு சொல்லிட்டு இல்ல டைம் டெபாசிட் வந்து எவ்வளவு கூடி இருக்கு, டிமாண்ட் டெபாசிட் வந்து எவ்வளவு கூடி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 4.21 ட்ரில்லியன் வந்து டைம் டெபாசிட்டும் டிமாண்ட் டெபாசிட் வந்து 2.40 ட்ரில்லியன் வந்து கூடி இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரீசெண்டா வந்து ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த எஃப்சிஎன்ஆருக்காக. ஞாபகம் இருக்கா? இந்த ஞாபகம் இருக்கு தானே, இந்த கதையை வந்து அடிக்கடி வந்து படிப்போமே. ஏப்ரல் மாசம் ஆர்பிஐ வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஞாபகம் இருக்கா, நான் சொல்லணுமா? ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆர்பிஐக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபாரின் கரன்சி, அதாவது வெளிநாட்டு பணம் வந்து கண்டிப்பா வந்து தேவைப்படும். சரியா? அதுக்காக வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு ஸ்கீம் மாதிரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எஃப்சிஎன்ஆரோட ஸ்வாப் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஜூன் 2026 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளே வந்து படிச்சிருப்போம். என்ன மாதிரி வந்து படிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து எஃப்சிஎன்ஆர், அதாவது எஸ்பிஐ கதையை நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி எஸ்பிஐ அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பேங்க்ல ஒரு ஃபாரினர் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றாங்க. எஃப்சிஎன்ஆர் வழியா வந்து இந்த மாதிரி வந்து டெபாசிட் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி வந்து இந்த எஸ்பிஐ காரன் வந்து அந்த காசை வந்து வாங்குறதுக்கு வந்து யோசிப்பாங்க. எதனால யோசிப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அதை வந்து எஃப்சிஎன்ஆர்ல உங்களுக்கு நல்லா தெரியும், வித்ரா பண்றதும் டெபாசிட் பண்றதும் ரெண்டுமே வந்து ஃபாரின் கரன்சில தான் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த எஸ்பிஐ காரன் வந்து யோசிப்பாங்க, இந்த மாதிரி வந்து இவன் வந்து எப்படி சொல்றது, எது மணி கேட்டுச்சு, மியூட்ல இருக்கு, கேட்டுச்சா? அந்த அந்த ஸ்கீம் தான். சரியா? ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எஃப்சிஎன்ஆர் டெபாசிட் இருக்கு பாத்தீங்களா. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து எஸ்பிஐல எஃப்சிஎன்ஆர் வழியா வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் வந்து டெபாசிட் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 லட்ச ரூபாய் அதுல வந்து மோஸ்ட்லி வந்து வித்ரா பண்றதும் அதே மாதிரி வந்து டெபாசிட் பண்றதும் ரெண்டுமே வந்து ஃபாரின் கரன்சில தான் வந்து பண்ணுவாங்க இந்த எஃப்சிஎன்ஆர்ல. சரியா? இல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தவர் ஒரு ஃபாரினர்ஸ் வந்து, அதாவது ஒரு என்ஆர்ஐ வந்து இந்த எஃப்சிஎன்ஆர்ல 1 லட்ச ரூபாய் வந்து டெபாசிட் வந்து பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷம் கழிச்சு வந்து இந்த டாலரோட மதிப்பு வந்து கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு வந்து 90 ரூபாய் இருக்குன்னா 5 வருஷம் கழிச்சு வந்து இது வந்து 95 ரூபாய் ஆச்சுன்னா இப்போ எஸ்பிஐ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து திருப்பி கொடுக்குறப்ப 1 லட்சத்துக்கு பதில் வந்து 1,10,000 ரூபாய் வந்து திருப்பி வந்து கொடுக்கணும். சரியா? அதனால வந்து மோஸ்ட்லி வந்து இந்த எஃப்சிஎன்ஆர் வழியா வர டெபாசிட் வந்து பேங்க் வந்து அக்செப்ட் வந்து பண்ண மாட்டாங்க. சரியா? ஆனா ஆர்பிஐ என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து அக்செப்ட் வந்து பண்ணுப்பா, உனக்கு வந்து இந்த மாதிரி வந்து லாஸ் ஆகுது பாத்தீங்கன்னா இந்த 10,000 ரூபாவை
லைக் வந்து இந்த ஹெஜிங் வழியா வந்து ஆகுற லாஸை நான் வந்து திருப்பி வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எஃப்சிஎன்ஆரோட ஸ்வாப் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நான் இருக்கா படிச்ச மாதிரியாச்சும் இருக்கா? ஜூன் 10 கொண்டு வந்திருப்பாங்க. அதை தான் சொல்ல வந்தேன். சரியா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்களா, அந்த ஸ்கீம் வழியா வந்து இப்ப வந்து எவ்வளவு வந்து கலெக்ட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா 36.7 பில்லியன் வந்து கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2027 பினான்சியல் இயர்ல மட்டும் மொத்தம் வந்து எவ்வளவு டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 7.13 ட்ரில்லியன் வந்து கூடி இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதுல டைம் டெபாசிட் வந்து 9.70 ட்ரில்லியனுக்கு வந்து கூடி இருக்கும். டிமாண்ட் டெபாசிட் வந்து குறைஞ்சிருக்கும். எவ்வளவு குறைஞ்சிருக்கும்னா 2.58 ட்ரில்லியன் வந்து குறைஞ்சிருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லா வந்து டெபாசிட். சரியா? அதுக்கடுத்த விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஓகேடா, இப்ப வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் வந்து பண்றாங்க. அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு வந்து லோனா வந்து திருப்பி வந்து தருவாங்க பாத்தீங்களா. இந்த லோன் தரதும் வந்து கூடி இருக்கும். அது வந்து எவ்வளவு கூடி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 19.3% வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப கூடி இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த 14 நாள்ல மட்டும் எவ்வளவு வந்து லோன் தரது வந்து கூடி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 3.43 ட்ரில்லியன் வந்து கூடி இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? இல்ல யாருக்காச்சும் வந்து எங்கேயாச்சும் புரியலையா? எல்லாமே வந்து டேட்டாவா தான் இருக்கும். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விண்ட் ஃபால் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்னா என்னன்னு. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு ஆயில் கம்பெனி வந்து வச்சிருக்கேன். சரியா? நான் வந்து இந்த மாதிரி வந்து பெட்ரோலியோ டீசலையோ வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்றேன். இந்த ப்ரொடியூஸ் பண்ற இந்தியாவில ப்ரொடியூஸ் பண்ற இந்த பெட்ரோலியோ இந்த டீசலையோ நான் வந்து இன்னொரு ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஏற்றுமதி வந்து பண்றேன்னு வச்சுக்காங்களேன். அதை தான் வந்து எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில ப்ரொடியூஸ் பண்ற பெட்ரோலை இன்னொரு கண்ட்ரில வந்து செல் வந்து பண்றேன் பாத்தீங்களா, அதை தான் வந்து எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்போர்ட் பண்றது சும்மாலாம் வந்து பண்ணிட முடியாது. சரியா? இதுக்கு வந்து நீ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வரி வந்து கட்டணும். அந்த மாதிரி வரி கட்டுற பாத்தீங்களா, அதை தான் வந்து எக்ஸ்போர்ட் டியூட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதையும் நான் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா விண்ட் ஃபால் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், விண்ட் ஃபால் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அது என்னடா விண்ட் ஃபால் ப்ராஃபிட்னா அதே கதையை எடுத்துக்காங்க. நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி வந்து இந்தியாவில வந்து ஒரு ஆயில் கம்பெனி வந்து வச்சிருக்கேன். அதுல வந்து பெட்ரோலியோ டீசலையோ ப்ரொடியூஸ் பண்றேன். அதை வந்து வெளிநாட்டுல வந்து செல் வந்து பண்றேன். ஓகேவா? நார்மலா செல் பண்றப்ப ஒரு லிட்டருக்கு 5 ரூபா ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. அதாவது ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு 20 ரூபா ப்ராஃபிட் வந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நார்மலா வந்து கிடைக்கிற ப்ராஃபிட். ஒருவேளை ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் வந்து ஒரு வெளிநாட்டுல ஒரு யுத்தமோ ஒரு போரோ வந்து புரியுது. சரியா? இதனால வந்து எனக்கு வர ப்ராஃபிட் வந்து 20 ரூபாய்க்கு பதிலா வந்து 30 ரூபா வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எவ்வளவு ப்ராஃபிட் வந்து கூடியிருக்கு? 10 ரூபா வந்து கூடியிருக்கு. இந்த கூடி இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ராஃபிட்டை தான் வந்து விண்டர்ஃபால் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? நீ வந்து எந்த ஒரு இதுவும் எந்த ஒரு விஷயமும் பண்ணல. சரியா? லைக் வந்து இதுக்காக நான் உழைச்சிருக்கேன், இந்த மாதிரி விஷயத்த வந்து ஆட் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணல. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரால ஒரு யுத்தத்தினாலயோ ஒரு சுனாமினாலயோ வேறு வெள்ளத்தினாலயோ உன்னோட ப்ராஃபிட் வந்து கூடியிருக்கு. இந்த மாதிரி கூடியிருக்க ப்ராஃபிட்டை விண்டர்ஃபால் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? கவர்மெண்ட் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா ஓகே உனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வருது, ஆனா வந்து இந்த விண்டர்ஃபால் ப்ராஃபிட் வழியா உனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வந்துச்சுன்னா அதுக்கும் நீ வந்து எனக்கு வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணணும். அந்த மாதிரி பே பண்ற பாத்தீங்களா, அந்த டாக்ஸ விண்டர்ஃபால் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து விண்டர்ஃபால் டாக்ஸ் வந்து ஒவ்வொரு 14 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து கூட்டுவாங்க குறைப்பாங்க. சரியா? அந்த மாதிரி வந்து இப்போ வந்து கூட்டியிருக்காங்க குறைச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த விண்டர்ஃபால் டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பெட்ரோலுக்கு வந்து முன்னாடி வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து 3,000 ரூபா இருந்திருக்கும். சரியா? இப்போ வந்து அதை வந்து 0வா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து டீசலுக்கு வந்து முன்னாடி வந்து 25,000 ரூபா இருந்திருக்கும். இப்போ வந்து 24 ரூபா வந்து குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஏவியேஷன் டர்பன் ஃபியூலுக்கு வந்து முன்னாடி வந்து 22 ரூபா இருந்திருக்கும் ஒரு லிட்டருக்கு. இப்போ வந்து 19,000 ரூபா வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். விளங்குச்சா? புரிஞ்சுச்சு? ஓகே, இந்த விண்டர்ஃபால் டாக்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில் எப்பதான் இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஜூலை 2022 வந்து கொண்டு வந்திருப்பாங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு. சரியா? அதை வந்து எப்போ வந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்கன்னா டிசம்பர் 2 2024 வந்து ரிமூவ் வந்து பண்ணிருப்பாங்க. திருப்பி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. திருப்பி வந்து எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா மார்ச் 2026 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வரப்பே சொல்லியிருப்பாங்க பெட்ரோலுக்கு கிடையாதுப்பா, டீசலுக்கும் ஏவியேஷன் டர்பன் ஃபியூலுக்கும் தான் வந்து நாங்க வந்து திருப்பி வந்து கொண்டு வந்திருப்போம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. ஆனா என்ன பண்ணிருப்பாங்கன்னா மே 2026 திருப்பி வந்து நாங்க வந்து அதுல வந்து பெட்ரோலையும் வந்து சேர்க்கிறோம் அப்படின்றத சேர்த்திருப்பாங்க. மே 2026 பெட்ரோலோட
இந்த விண்ட் டர்பைன் அந்த டாக்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா விண்ட் ஃபால் டாக்ஸ் அது எவ்வளவு வந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா ₹3 இருந்திருக்கும். சரியா? அது வந்து காலப்போக்கில் வந்து ₹3000 இருக்கும். இப்போ வந்து ₹0 வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதான் விஷயம். வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்து ஒரு ஷிப்பை பத்தி பேசியிருப்பாங்க. சரியா? இந்தியன் நேவல் ஷிப்பை பத்தி பேசியிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, சுதர்ஷினி அப்படின்றதுதான் அதோட பேர். சரியா? இந்த ஷிப் வந்து மோஸ்ட்லி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து செயிலிங்காக, அதாவது இந்த ஓசோன்ல வந்து டிராவல் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த டிராவலுக்காக தான் வந்து. ஆமா, நம்ம வந்து ரீசெண்டா படிச்சிருப்போம்ல, ஒவ்வொரு 14 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து சேஞ்ச் வந்து பண்ணுவாங்க. ஓகே, என்ன சொல்ல வந்தேன், அடுத்த நியூஸ் பார்த்துக்கோங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஷிப்பு பத்தி. சரியா? ஷிப்போட பேர் பார்த்துக்கோங்க, சுதர்ஷினி தான். சுதர்ஷினி அப்படின்றது அந்த ஷிப்போட பேரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து மோஸ்ட்லி வந்து டிராவலுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிராவல் தான் வந்து ஒரு டிராவல். சரியா? அந்த டிராவலோட பேர் பார்த்துக்கோங்க, லோகயான் அப்படின்றது அந்த டிராவலோட பேரு. இது வந்து இந்த டிராவல்ல வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு இந்தியன் ஷிப். இந்த டிராவலுக்கு வந்து எந்த ஷிப் வந்து யூஸ் பண்றாங்கன்னா சுதர்ஷினி அப்படின்றது இந்த ஷிப். சுதர்ஷினி அப்படின்ற ஒரு ஷிப்பை தான் வந்து இந்த டிராவலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? எங்க இருந்து இந்த டிராவல் வந்து ஆரம்பிக்கும்னு கேட்டீங்கன்னா யூஎஸ்ல வந்து போஸ்டான் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த டிராவல் வந்து ஆரம்பிக்கும். போஸ்டான்ல ஆரம்பிச்சு அட்லாண்டிக் தானே, அட்லாண்டிக் ஓசனை கடந்து போர்ச்சுகல். ஒரே நிமிஷம் நான் பாத்துக்கிறேன். ஆக்சுவலா வந்து இந்த டிராவல் வந்து மொத்தம் வந்து 2 ஊருக்கு நடுவில் வந்து நடக்கும். யூஎஸ்ல ஸ்டார்ட் ஆகி போர்ச்சுகல்ல வந்து இந்த டிராவல் வந்து முடியும். சரியா? போர்ச்சுகல் தானே, எங்க இருக்குன்னு தெரியல. போர்ச்சுகல்ல வந்து முடியும். ஓகேவா? யூஎஸ்ல ஸ்டார்ட் ஆகி போர்ச்சுகல்ல வந்து முடியும். எப்படி நடக்கும் கேட்டீங்கன்னா யூஎஸ்ல போஸ்டான் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த டிராவல் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்த ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகி அது வந்து அப்படியே வந்து அட்லாண்டிக் ஓசன் வழியா வந்து போய் கடைசியா வந்து போர்ச்சுகல்ல வந்து இந்த டிராவல் வந்து முடியும். இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த ஷிப் வந்து யூஎஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குமா, இது வந்து இப்போ வந்து போர்ச்சுகல்ல வந்து போய் அடைஞ்சிருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து 19 நாள் வந்து ஆயிருக்கு. இது மாதிரி யூஎஸ்ல இருந்து போர்ச்சுகலுக்கு வந்து அடையிருக்கு. மொத்தம் வந்து 19 நாள் ஆயிருக்கு. இந்த 19 நாள்ல இது வந்து யூஎஸ்ல ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து போர்ச்சுகலுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வழங்குச்சா? புரிஞ்சிச்சா? இந்த பயணம் வந்து யூஎஸ்ல ஆரம்பிச்சு போர்ச்சுகல்ல வந்து முடியும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த பயணம் வந்து இப்போ வந்து அந்த ஷிப்ல வந்து பயணம் வந்து மேற்கொண்டாங்களே, நாங்க வந்து இப்போ வந்து போர்ச்சுகலுக்கு வந்து போய் சேர்ந்துட்டோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகேவா? எப்ப போயிருப்பாங்கன்னா போர்ச்சுகல்ல ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து போர்ச்சுகலுக்கு வந்து போயிருப்பாங்க. சரியா? ஆகஸ்ட் 15 வந்து இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டேவா. அந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து எங்க செலிப்ரேட் பண்ணிருப்பாங்கன்னா இவங்க வந்து போர்ச்சுகல்ல தான் செலிப்ரேட் வந்து பண்ணிருப்பாங்க. அங்க வந்து ஒரு போர்ட் இருக்கும். சரியா? போர்ட் ஆஃப் போண்டா அப்படின்ற ஒரு போர்ட் இருக்கும். அங்கதான் வந்து செலிப்ரேட் வந்து பண்ணிருப்பாங்க. அவங்க போர்ட் வந்து பாத்துக்காங்க. சரியா? அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகேடா, இந்த மாதிரி வந்து யூஎஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டேன், போர்ச்சுகல்ல வந்து முடியுதுன்னு சொல்லிட்டேன். இதுல வந்து மொத்தம் வந்து எவ்வளவு நாட்டிக்கல் மைல்ஸ், அதாவது மொத்தம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா 15,000 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து கவர் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா போர்ச்சுகல்ல போய் வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. யார் யாருக்கும் நினைவுனா இந்தியாவோட ஒரு ஷிப், அதாவது சுதர்ஷினி அப்படின்ற ஒரு இந்தியன் ஷிப்பும் போர்ச்சுகல்ல வந்து ஒரு ஷிப் வந்து இருக்கும், என்ஆர்பி அப்படின்னு ஒரு ஷிப் வந்து இருக்கும். இந்த 2 ஷிப்பும் சேர்த்து ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த எக்ஸசைஸோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. சரியா? இந்த எக்ஸசைஸ்லயும் இந்த ஷிப் வந்து கலந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? அடுத்து வந்து ஒரு டென்னிஸ் டோர்னமெண்ட். இந்த டென்னிஸ் டோர்னமெண்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கனடியன் ஓபன் அப்படின்னு அந்த டோர்னமெண்டோட பேர். ஓகேவா? இதுல வந்து யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா உமன்ஸ்ல வந்து ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, இகா ஸ்வியாடெக் அப்படின்றது அவங்களோட பேர். சரியா? அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா போலாந்து சேர்ந்தவங்க. இவங்க தான் வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து ஜெயிக்கிறாங்க. ஓகேடா? இந்த மாதிரி வந்து கனடா டோர்னமெண்ட்னு சொல்லிட்டேன். கனடால கரெக்டா வந்து எங்க நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா டொராண்டோ அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துலதான் நடந்திருக்கும். இகா வந்து ஜெயிச்சிருப்பாங்களா? யார வந்து தோக்கடிச்சிருப்பாங்கன்னா எலினா அப்படின்ற கஜகஸ்தானை சேர்ந்த எலினா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தோக்கடிச்சிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் வந்து இந்த இகா ஸ்வியாடெக் அவங்க வந்து கனடியன் ஓபன் வந்து ஜெயிச்சதே இல்ல. இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜெயிக்கிறாங்க. சரியா? அதையும் சொல்ல தெரியணும். வேற என்ன இருக்கு? அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும். சரியா? நார்த் அமெரிக்கன்ல ஆக்சுவலா வந்து இந்த நார்த் அமெரிக்கன்ல மொத்தம் வந்து ஒரு 5 மேஜர் டோர்னமெண்ட் இருக்கும். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் வெல்ஸ் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட், மியாமி அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட், யுஎஸ் ஓபன் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட், அதுக்கப்புறம் வந்து சின்சினாட்டி அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட், அதுக்கப்புறம் வந்து கனடியன் ஓபன் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட். மொத்தம் வந்து 5 டோர்னமெண்ட் இருக்கும்.
இந்த 5 டோர்னமெண்ட் இந்த நார்த் அமெரிக்கன்ல மொத்தம் வந்து 5 டோர்னமெண்ட் இருக்கும். இந்த 5 டோர்னமெண்ட்டையும் இது வரைக்கும் 2 பேர் தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. சரியா? 5 டோர்னமெண்ட்டையும் இது வரைக்கும் 2 பேர் தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அந்த வருஷத்துல வந்து 3வது வந்து ஒருத்தவங்க வந்து இணையறாங்க. யார் இணையறாங்கன்னா இகா ஸ்வியாடெக் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இணையறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இகா ஸ்வியாடெக் இது வரைக்கும் எத்தனை WTA-யோட 1000 லெவல் டோர்னமெண்ட் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 12 டோர்னமெண்ட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல யாரு இருக்காங்க கேட்டீங்கன்னா செரீனா வில்லியம்ஸ் வந்து 13 வந்து ஜெயிச்சிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி வந்து தேர்ட் இடத்துல வந்து யாரு இருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து ஆரியானா சப்லென்கா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. 11 டோர்னமெண்ட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சரியா? அவங்கள வந்து இவங்க வந்து இப்ப வந்து ஓவர்டேக் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். கலந்துச்சா? புரிஞ்சுச்சா? அடுத்து வந்து ஒரு செஸ் டோர்னமெண்ட். ஆக்சுவலா வந்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டோர்னமெண்டோட பேர் பார்த்துக்காங்க இ ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கப். சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இ ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கப் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? இந்த 2024 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப வந்து இந்த இ ஸ்போர்ட்ஸ்ல செஸ் வந்து இருந்திருக்காது. மிச்சம் எல்லா ஃபுட்பாலு இந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸும் வந்து இருந்திருக்கும். ஆனா வந்து செஸ் வந்து இருந்திருக்காது. சரியா? இந்த வந்து செஸ் வந்து எப்ப வந்து இந்த இ ஸ்போர்ட்ஸ்ல வந்து இணைச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2025 வந்து இணைச்சிருப்பாங்க. இப்போ வந்து 2026 இந்த டோர்னமெண்ட் வந்து நடக்குது. மொத்தம் வந்து இது வந்து 3வது எடிஷன். சரியா? இ ஸ்போர்ட்ஸோட 3வது எடிஷன். செஸ் என்னது வந்து இது வந்து 2வது எடிஷன். சரியா? இந்த மாதிரி வந்து இ ஸ்போர்ட்ஸோட 2026 எடிஷன் வந்து எங்க நடக்குதுன்னா பாரிஸ் பிரான்ஸ்ல வந்து நடந்திருக்கும். சரியா? என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இல்ல செஸ்ல வந்து யார் ஜெயிக்கிறாங்க கேட்டீங்கன்னா நம்ம கால்சன் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஜெயிக்கிறாங்க. கால்சன் வந்து எந்த டீமுக்காக வந்து விளையாண்டுருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா டீம் லிக்விட் அப்படின்ற ஒரு டீம் இருக்கும். சரியா? அந்த டீமுக்காக வந்து விளையாண்டுருப்பாங்க. யாரை தோக்கடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா டெனிஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. இவங்க எந்த டீம்ல வந்து விளையாண்டுருப்பாங்க கேட்டீங்கன்னா பெலாரஸ் சேர்ந்த AGAL அப்படின்னு ஒரு டீம் இருக்கும். அந்த டீம்ல வந்து விளையாண்டுருப்பாங்க. அவங்கள வந்து தோக்கடிக்கிறாங்க. வேற என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா ஓகேடா இந்த மாதிரி வந்து இ ஸ்போர்ட்ஸ் வந்து 2024 வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொன்னேன். 2025 வந்து செஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னேன். அந்த 2025 யார் ஜெயிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா அப்பயும் கால்சன் தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. 2026 கால்சன் தான் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த கால்சனை பத்தி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இவர் வந்து ஆல்ரெடி இவர் வந்து 15 வருஷம் நல்லா வச்சுக்கோங்க. 15 வருஷம் வந்து இந்த செஸ்ல வந்து வேர்ல்டு நம்பர் 1 வந்து இருந்திருக்காங்க. இது வரைக்கும் வந்து இத்தனை வருஷம் வந்து கண்டினியூஸா வந்து யாரும் வந்து நம்பர் 1 வந்து இருந்தது இல்ல. இவர் வந்து இருந்திருக்காரு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து டோர்னமெண்ட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதுல வந்து மொத்தம் வந்து எவ்வளவு பரிசு மணின்னு கேட்டீங்கன்னா 1.5 மில்லியன். சரியா? அதுல வந்து கால்சன் ஜெயிச்சவங்களுக்கு வந்து எவ்வளவு பரிசு மணி தராங்க கேட்டீங்கன்னா 2,50,000 வந்து பரிசு மணியா வந்து தராங்க டாலர்ல. சரியா? 2,50,000 வந்து பரிசு மணியா வந்து தராங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா நான் சொன்ன விஷயங்கள்லாம்?